ராமன் வடீஸ்வரம் பகுதியை சேர்ந்தவன். இறைவன் யார்? இப்ப நாம சொல்றதுதான் இறைவன், இதுதான் இறைவன் சொல்லிட்டு நாம சொன்னோம்னாக்க அடுத்தவங்களை பத்தி இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? தெரியாத ஒண்ணு தப்பான ஆளுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சரி, இறைவன் கண்டவர்கள் விண்டதில்லை, விண்டவர்கள் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். நான் சொல்ல வரலை, இந்த ஒரு மார்க்கம் சொல்றதுதான் இறைவனை காட்டுறதுதான் உண்மை, மற்றவங்க எல்லாம் காட்டுற இறைவன் உண்மை இல்லை அப்படிங்கிற ரைட்ஸ் நமக்கு இருக்குதான். இதுதான் கேள்வி. என்ன கேட்கிறாருன்னா, இறைவன் என்றால் யார்? ஒவ்வொருவரும் அவங்கவுங்க ஒரு இறைவனை சொல்றாங்க. நீங்க சொல்ற இறைவன் அவங்க சொல்ற இறைவனா இருக்க மாட்டேங்கிறாரு. நீங்க யார இறைவன்கிறீங்களோ அதுதான் இறைவன்கிறீங்க. மற்றவங்க யார இறைவன்கிறாங்களோ அதை இறைவன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. அப்ப இறைவன்னா யாரு? நீங்க சொல்றதான் இறைவனா, மற்றவங்க சொல்ற இறைவனா இருக்க முடியாதா அப்படிங்கிற கருத்துல அவர் கேட்கிறார். அதாவது இறைவனை யாரும் பார்த்தது இல்லை என்பது உண்மைங்க. பார்த்தது இல்லைன்னு நம்ம சொன்னால் அதில் உண்மையாளர்களா இருக்கணுமா இல்லையா? எதை நீங்கள் பார்க்கவில்லை அதுக்கு இப்படி வடிவம் கொடுப்பீங்க? முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, எதை நீங்கள் சொல்கிறீர்களோ அதில் உறுதியாக இருந்து விட்டால் யார் இறைவன் விளங்கிடும். நம்மளே சொல்லிக் கொள்கிறோம், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்றோம். இறைவனை யாரு கண்டவன் சொன்னது கிடையாது, சொன்னவன் கண்டது கிடையாதுங்கிறோம். அப்படி ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு இப்படித்தான் இறைவன் இருந்தார்னு ஒரு வடிவத்தை நம்ம உண்டாக்கினால் அப்ப இது கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்ங்கிறதுக்கு மாற்றமா இருக்கா இல்லையா? நம்ம தான் பார்க்கல இல்ல, கடவுளை பார்க்கலன்னு சொல்லும் பொழுது இப்படித்தான் இருப்பார் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது என்பதை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்னத்தை கவனிக்கணும் சொன்னா, கடவுள் ஒருவரை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த கடவுள் ஒரு போர் செஞ்சு கடவுளை தோத்து போனாரு அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். கடவுளை ஒரு காலத்துல இறந்து போயிட்டாருன்னு சொல்றோம். இப்ப கடவுள் என்று ஒருவரை நம்ம நம்பினோமையானால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்குன்னு அவரே தோத்து விட்டால் நம்மளுக்கு என்ன செய்வாரு? அவரே பலவீனப்பட்டு விட்டால் நமக்கு என்ன செய்வாரு? அவருக்கு எல்லா விதமான பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவரா இருக்குன்னு மனசாட்சி சொல்லுதுல, அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் உண்மையாளர்களா இருந்திருங்க. கடவுள் யாருன்னு கண்டுபிடிப்பதற்கு கடவுளை பற்றி ஒரு இலக்கணத்தை எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்ல, அதை வாயில ஒத்துக்கொள்வதை உள்ளத்தில் ஒத்துக்கொண்டீர்களே ஆனால் கடவுள் யார் என்ற விடை கிடைத்துவிடும். அப்ப கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நம்மளை விட பலவீனப்படுத்தக்கூடிய வகையில் என்னென்னவெல்லாம் கடவுளை சொல்லப்படுகிறதோ, கடவுள் சாப்பிட்டார்னு சொல்லப்படுதா, இது கடவுளா இருக்க முடியாது. கடவுள் இன்ன வடிவத்தில் இருந்தான்னு சொல்லப்படுதா, இது கடவுளா இருக்க முடியாது. கடவுள் பல தோல்விகளை சந்தித்தார்னு சொல்லப்படுதா, அது சொல்ல முடியாது. கடவுளுக்கு உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியாம இருக்குது, கடவுளுக்கு தெரியாம பல காரியங்கள் நடந்தாலும் சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப கடவுள்னு சொல்றோம், கடவுளுக்கு தெரியாத ஒண்ணு இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருகிறது. அப்ப கடவுளை பற்றி அல்லாங்கிறது என்னமோ அரபில உள்ள ஒரு ஆளுக்கு பேரு நினைக்க வேணாம். கடவுளை பற்றி நீங்கள் எப்படி நினைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுதுன்னா, உங்களுடைய அறிவு, உங்களுடைய மனசாட்சி எதை கடவுளுக்கு இருக்க வேண்டும் என்று தகுதியாக விரும்புகிறதோ அந்த தகுதி உள்ளவனை கடவுளாக நம்புங்க. அதுல உண்மையாளர்களா இருங்க. ஒரு கடவுள் தான் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு 4 கடவுளை நம்ம வணங்கினோம்னா நம்ம உண்மையாளர்களா இல்ல. கடவுளுக்கு யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னு சொன்னா நம்ம அதுல உண்மையாளர்களா இல்ல. அப்ப நமக்கு நம்ம மனசாட்சிக்கே தெரிகிறது நம்முடைய தலைவனா இருக்கிறவன் இந்த மாதிரி இருக்கணும், நமக்கு மேல இருக்கிறவன் இந்த மாதிரி இருக்கணும், நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துற இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையா? இப்ப கடவுள் எல்லா வகையிலையும் நமக்கு மேம்பட்டு இருக்கணுமா, நமக்கு மட்டமா இருக்கணுமா? கொஸ்டின் அவ்வளவுதான். கடவுள் நம்மை விட எல்லா வகையிலும் மேம்பட்டு இருக்கணும். ஆற்றல்ல, சிந்தனையில, தருவதில, படைக்கிறதுல, எல்லாத்திலையும் கடவுள் நம்மை பற்றி நம்மை விட மேம்பட்டவரா இருக்கணும்னு நீங்க நம்புங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் எப்படி நம்பணும்? கடவுள்ங்கிறவன் என்னைய மாதிரி கிடையாது, என்னைய மாதிரி தேவை உள்ளவன் கிடையாது, என்னைய மாதிரி பலவீனம் உள்ளவன் கிடையாது, என்னைய மாதிரி ஆசாபாசம் உள்ளவன் கிடையாது, எனக்கெல்லாம் மேம்பட்டவனா இருப்பான், என்னிடத்துல வாங்கக்கூடியவன் கிடையாது, எனக்கு கொடுக்கக்கூடியவனா இருப்பான். இது ஏத்துக்கலாம்ல? இதுதான் கடவுள்ங்கிறோம். அந்த கடவுள்ங்கிறது இந்த இலக்கணத்துக்கு மாற்றமாக நம்ம நடக்கிறோமாண்டு கண்காணிக்க தவறி விடுகிறோம். இது எல்லாரும் ஏத்துக்கிட்ட விஷயம் தான். கடவுள் நமக்கு மேல இருக்கணும்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நமக்கு கீழே இருப்பவர்களை எல்லாம் கடவுள் என்றோ, நமக்கு சமமாய் இருப்பவர்களை எல்லாம் கடவுள் என்றோ நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஒரு மதத்துடைய குருன்னு ஒருத்தர் வர்றார், முஸ்லீம் குருவோ, இந்து குருவோ, கிறிஸ்துவ குருவோ, அவர்கள் நம்ம ஏன் போயிட்டு விடுவோன்னு? அவர் எந்த வகையில் மனிதனுக்கு மேம்பட்டவரா இருக்கிறாரு? அவர் சாப்பிடறாரா இல்லையா? நம்மளோட நல்லா சாப்பிடுறாரு, நம்மளாச்சும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி சாப்பிடுவோம். அந்த சாமியார்களா இருக்கிற ஆளு நாக்கு தான் பெரிய நாக்கா இருக்கிறது, நம்மளோட நல்லா சாப்பிடுறாரு,
நம்மளோட ரொம்ப சொகுசு விரும்புறாரு, நம்ம நடந்து போனா அவர் கார்லாம் போறேங்கிறாரு, நம்ம வெறுந்தரையில படுத்தா அவர் குஷன் தேவைப்படுகிறது, ஏசி இல்லாம இருக்க மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் கண்ணு முன்னாடி பாக்குறோம். எதையும் இவர்கள் வெல்லவில்லை. ஆசாபாசத்தை வென்றோம், அதை வென்றோம், இதை வென்றோம் சொல்றாங்களே, எல்லாத்திலயும் இவர்கள் பலவீனமர்களா இருக்கிறார்கள். ஒன்னு ரெண்டு விஷயத்துல கொஞ்ச நாளைக்கு மறைச்சிட்டு இருந்தார்கள். 2 ஆயுள் தண்டனை 3 ஆயுள் தண்டனை கொடுத்து அதே போல படுத்தி விட்டாங்க, எல்லாம் பொய்ன்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுள்னு ஒரு பக்கம் நம்பி விட்டு எதுக்கு மனுஷனை கடவுளுங்கிறீங்க, நீங்களா படைத்துக் கொண்ட பொருள் எது கடவுளுங்கிறீங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதுல நீ அல்லான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அறிவுபூர்வமா சிந்திங்க. நான் கடவுள்னு ஒருத்தனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எல்லா வகையிலும் நமக்கு மேல இருக்கணும். இதுதான் கடவுள்.